கூலி படத்தோட செகண்ட் சிங்கிள் மோனிகா ஃபைனலி ரிலீஸ் ஆயிடுச்சு. அனிருத்தோட பீட்ல பூஜா கிட்டே சூப்பரா டான்ஸ் ஆடி இருக்காங்க. செம எனர்ஜி, ஸ்டன்னிங் ஸ்கிரீன் பிரசன்ஸ். மோனிகா பாட்டுக்கு பிக்கஸ்ட் பிளஸ் அவங்க தான். ஆனா இந்த சாங்ல இன்னொரு பெரிய சர்ப்ரைஸ் சோபின் ஷாஹிர் தான். யூஸ்வலி அவர் காம் ரோல்ஸ்ல நடிச்சு நம்மள இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காரு. ஆனா இந்த பாட்டுல இப்படி ஒரு எனர்ஜில டான்ஸ் பண்ணதை பார்க்க ஷாக்கிங் அண்ட் எக்ஸைட்டிங். ஈவன் மலையாளம் சினிமால கூட இது வரைக்கும் அவரை இப்படி டான்ஸ் பண்ணி பார்த்ததில்ல. இந்த பாட்டுல வேற லெவலா டெலிவர் பண்ணியிருக்காரு. என்டையர் பாட்டு ஷூட்டிங்கும் ஷிப்பிங் ஹார்பர்ல தான் எடுத்திருக்காங்க. இந்த பாட்டை அனிருத் கூட சேர்ந்து சுப்லக்ஷ்மியும் பாடியிருக்காங்க. ரேப் போர்ஷன்ஸ்ல அசல் கோலார் ஒரு செம லோக்கல் மாஸ் பஞ்ச் அடிச்சிருக்காரு. இந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் எழுதியிருக்கிறது விஷ்ணு யதவன். இவர் லோகேஷ் கனகராஜோட அசிஸ்டன்ட். லியோல பேடாஸ் பாட்டு எழுதுனதும் இவர் தான். இந்த மோனிகா பாட்டு பாக்குற ஃபேன்ஸ் கிட்ட தியேட்டர்ல ஃபுல் செலிப்ரேஷன் மோட் கிரியேட் பண்ண போறது கேரண்டீட். இந்த பாட்டுக்கு உங்க ரேட்டிங் என்னன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம தளபதி விஜயோட ட்ரெடிஷனல் வேஷ்டி சட்ட லுக் சோஷியல் மீடியால செம்மையா வைரல் ஆகிட்டு இருக்கு. ஸ்ரீபாமா யூனிவர்சிட்டி ஃபவுண்டர் ஃபேமிலி வெட்டிங் ரிசப்ஷன்ல தளபதி கலந்திருக்காரு. அங்க அவர் போனப்ப எடுத்த போட்டோஸ் தான் சோஷியல் மீடியால செம்ம ட்ரெண்டிங்ல இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ட்ரெடிஷனல் லுக்ல தளபதியை பார்த்ததுல ஃபேன்ஸுக்கு செம ட்ரீட்டா இருந்திருக்கும். நம்ம தளபதி சும்மா வந்து நின்னாவே அது ட்ரெண்டிங் தான். எழுத்தாளர் சு வெங்கடேசன் எழுதின வேல்பாரி புத்தகம் வெற்றி விழா சமீபத்துல நடந்து முடிஞ்சிருக்கு. தமிழ் லிட்டரேச்சர் இந்த டிஜிட்டல் எரால இத்தனை பேர்கிட்ட போய் ரீச் ஆனது ரொம்ப பெரிய விஷயம். சீஃப் கெஸ்டா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் கலந்திருந்தாரு. அவரோட ஸ்பீச் எப்பவும் போல ரொம்ப எளிமையாவும் சுவாரஸ்யமாவும் இருந்துச்சு. டைரக்டர் சங்கர் கூட இந்த ஃபங்க்ஷனுக்கு அட்டன் பண்ணியிருந்தாரு. வேல்பாரியோட நாவலை மயமா வச்சு எடுக்க போறது தான் அவரோட அடுத்த படம்னு சொல்லியிருந்தாரு. இந்திரன் படத்துக்கு அப்புறம் இந்த படம் தான் அவரோட ட்ரீம் ப்ராஜெக்டா இருக்க போதுன்னு அவர் பதிவு பண்ணியிருந்தாரு. கேம் ஆஃப் த்ரோன், அவதார் போன்ற படங்கள்ல யூஸ் பண்ண டெக்னாலஜி எல்லாமே இந்த இடத்துலயும் யூஸ் பண்ணக்கூடிய அவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ சங்கர் சார் கிட்ட இருந்து ஒரு பெரிய ஹிஸ்டாரிக்கல் ப்ராஜெக்ட் ரெடி ஆக போது. இந்த படத்துல யார் யாரெல்லாம் நடிக்க உங்களுக்கு ஆசையா இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அல்லு அர்ஜுனை வச்சு அட்லி டைரக்ட் பண்ற படத்துக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஹீரோயினா தீபிகா படுகோன் தான் நடிக்க போறாங்கன்னு டீம் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த படத்துல இன்னுமே 3 ஹீரோயின்ஸ் நடிக்க போறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. அல்லு அர்ஜுன் 4 வித்தியாசமான ரோல்ல நடிக்க போறாரு. கிராண்ட் ஃபாதர் அண்ட் அவரோட 2 பசங்கன்னு 4 ரோல்லயும் அவரே நடிக்க இருக்கிறதா சொல்றாங்க. மெர்சல் ட்ரிபிள் ரோலுக்கு அப்புறம் அட்லி இந்த படத்துல தான் 4 வித்தியாசமான கேரக்டரை வச்சு எடுக்க போறாரு. அதனால இப்பவே ஃபேன்ஸ் மத்தியில நல்ல எதிர்பார்ப்பு இந்த படத்துக்கு உண்டாயிருக்கு. சிவகார்த்திகேயன் நடிக்க போற அடுத்த படம் SK24. இந்த படத்தை குட் நைட் டைரக்டர் விநாயக் தான் டைரக்ட் பண்ண போறதா இருந்துச்சு. ஆனா இப்போ இந்த படம் அடுத்த வருஷத்துக்கு தள்ளி போயிருக்கிறதா சொல்றாங்க. இதுக்கான காரணம் மோகன்லால் இந்த படத்துல சிவகார்த்திகேயனுக்கு அப்பாவா நடிக்க போறதா சொல்றாங்க. அவரோட டேட் நெக்ஸ்ட் இயர் மார்ச்ல தான் அவைலபிளா இருக்குன்னு சொல்றாங்க. அதனால இப்போ SK24 படத்தை வெங்கட் பிரபு தான் டைரக்ட் பண்ண போறதா நியூஸ் வெளியாயிருக்கு. இந்த படத்துக்கு மியூசிக் கண்டிப்பா யுவன் சங்கர் ராஜாவா தான் இருக்கும். இந்த 2 படத்துக்கு அப்புறம் புஷ்கர் காயத்ரி டைரக்ஷன்லயே சிவகார்த்திகேயன் நடிக்கிறதா ஒரு தகவல் வெளியாயிட்டு இருக்கு. இந்த 3 படங்களுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய விரைவில் எதிர்பார்க்கலாம். தலைவன் தலைவி படத்தோட ஆடியோ லான்ச் சமீபத்துல தான் நடந்து முடிஞ்சிருக்கு. சந்தோஷ் நாராயணன் இசையில ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஆல்ரெடி செம்ம வைரல். அடுத்த சிங்கிளான ஆகாச வீரன் பாட்டோட லிரிக் வீடியோ வெளியாயிருக்கு. இந்த பாட்டை பிரதீப் குமாரும் தீயும் பாடியிருக்காங்க. இந்த பாட்டை கேட்கிறப்போ ஒரு நல்ல லவ்லி பொயட்டிக் ஃபீல் வருது. உங்களுக்கு இந்த படத்தோட ஆல்பம்ல எந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கார்த்தி இப்ப நடிச்சிட்டு இருக்க மார்ஷல் படத்தோட ஆடியோ ரைட்ஸை திங்க் மியூசிக் தான் வாங்கியிருக்காங்க. இந்த படத்துக்கான ஷூட்டிங் ராமேஸ்வரம்ல ஒரு பெரிய செட் போட்டு எடுத்துட்டு இருக்காங்க. படத்துக்கு மியூசிக் சாய் அபியங்கர் தான். கார்த்தி ஆல்ரெடி லைனப்ல ஷூட்டிங் முடிச்சு வெளியாக 2 படம் ரெடியா இருக்கு. PS மித்ரனோட சர்தார் 2 படம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டேஜ்ல இருக்கு. வாவத்தியார் நலன்குமார் சாமி டைரக்ட் பண்ணிருக்க படம். இந்த படம் இந்த வருஷம் இறுதியில ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கலாம். கைதி 2 படம் இந்த வருஷம் அக்டோபர் ஆர் நவம்பர்ல ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறதா அந்த படத்தோட ப்ரொடக்ஷன் டீம் சொல்லியிருக்காங்க. ஸோ கார்த்தியோட லைனப் ரொம்பவே ப்ராமிசிங்கா இருக்கு. நீங்க எந்த படத்துக்கு ஆவலா இருக்கீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உலகநாயகன் கமலஹாசன் சார் புதிய பயணத்தை நண்பன் ரஜினிகாந்த் கூட பகிர்ந்தேன் மகிழ்ந்தேன்னு ட்விட்டர் பேஜ்ல பதிவு பண்ணியிருக்காரு. பாலிடிக்ஸ்ல ராஜ்யசபா எம்பியா புது சாப்டர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு நம்ம கமல் சார். நம்ம தலைவர் கூட அதை ஷேர் பண்ணாலும் அது ஒரு பெரிய மாஸ் மொமெண்ட் தான். இதுதான் ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்கான கோல்ஸ். 2 பேருக்குள்ள இருக்க டீப் பாண்டிங் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்க்குறப்போ ஃபேன்ஸ் செம ஹாப்பியா இருப்பாங்க. தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில உள்ள எல்லாருக்கும் இவங்க ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்காங்க. தலைவன் தலைவி படத்தோட ட்ரெய்லர் நாளைக்கு அஃபிஷியலா ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட ஆடியோ லான்ச் சமீபத்துல தான் நடந்து முடிஞ்சிச்சு. நித்யா மேனன் தான் இந்த படத்துக்கு ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. மியூசிக் சந்தோஷ் நாராயணன் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு டைரக்ஷன் பாண்டியராஜ். ஸோ கண்டிப்பா ஒரு மாஸ் ரூரல் ஆக்ஷன் டிராமாவை நம்ம எதிர்பார்க்கலாம். விஜய் சேதுபதி ஃபேன்ஸ்க்கு வில்லேஜ் பேக்ட்ராப்ல ஒரு பக்கவான மூவி ரெடியா இருக்கு. இந்த படம் ஜூலை 25 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. மிஸ்டர் பாரத் படத்தோட ஷூட்டிங் அஃபிஷியலி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் அவரோட G2 பேனர்ல தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஃபைனல் ஷூட் டேல சேர்ஃபுல்லான ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஹோல் டீமும் செம வைப், சூப்பர் பாசிட்டிவ். ஃபைனலி யூடியூப் சேனல் மூலமா ஃபேமஸ் ஆன பாரத்தும் நிரஞ்சனும் தான் லீடா நடிச்சிருக்காங்க. இது ஒரு ராம்காம் ரொமான்டிக் ஜானர்ல எடுத்திருக்க படம். இந்த படத்துக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் ஃபுல் ஸ்பீட்ல நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த டீம் கிட்ட இருந்து அஃபிஷியலி சீக்கிரமே ரிலீஸ் டேட் எப்போன்னு எதிர்பார்க்கலாம். ஹவுஸ்மேட்ஸ் படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தை சிவகார்த்திகேயன் SK ப்ரொடக்ஷன்ல தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஒரு சூப்பர் ஃபன் லைட் ஹார்ட்டட் ஃபேமிலி என்டர்டெய்னரா இந்த படத்தை பிரசன்ட் பண்ணியிருக்காங்க.
இந்த படத்துல தர்ஷன் தான் ஹீரோவா நடிச்சிருக்காரு. காளி வெங்கட் ஒரு இம்பார்ட்டன்டான சப்போர்ட்டிங் ரோல்ல பண்ணியிருக்காரு. இந்த படம் அடுத்த மாசம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆக போகுது. ட்ரெய்லர் பார்த்தப்போ உங்களோட ஃபேவரட் மொமெண்ட் என்னன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கவினும் பிரியங்கா மோகனும் பேரா ஒரு புது படத்துல நடிக்க போறாங்க. இந்த படத்துக்கான பூஜை சமீபத்துல தான் நடந்து முடிஞ்சிருக்கு. திங்க் ஸ்டுடியோஸ் ப்ரொடக்ஷன்ல தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்க. இந்த படத்தை கென் ராய்சன் டைரக்ட் பண்றாரு. கனாக்காலம் காலங்கள் வெப் சீரிஸ்ல இம்ப்ரெஸ் பண்ணின டைரக்டர் இவரு. இந்த படத்துக்கான ஷூட்டிங் எப்போ ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் சீக்கிரமே எதிர்பார்க்கலாம். 30 இயர்ஸ் லேட்டர் பாஷா இஸ் பேக். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட மெகா பிளாக்பஸ்டர் படம் தான் பாஷா. இப்போ இந்த படத்தை ஜூலை 18ஆம் தேதி ரீரிலீஸ் பண்றாங்க. சைல்ட்ஹுட்ல இந்த படம் பார்த்த மெமரிஸை யாராலும் மறக்க முடியாது. பட் அப்போ தியேட்டர்ல மிஸ் பண்ணவங்க இப்போ மிஸ் பண்ணாம போய் பார்த்துடுங்க. இப்போ சிஎன் விக்ரம் சாரோட 64வது படத்தோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. 96 படத்தோட டைரக்டர் பிரேம்குமார் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ண போறாரு. இது ஒரு எக்ஸைட்டிங் காம்போ. இந்த படம் ஒரு ஆக்ஷன் த்ரில்லரா இருக்கும்னு சொல்றாங்க. ஆல்ரெடி பிரேம்குமார் சார் மெலோ ரொமான்டிக் ஃபீல்ல 96 மையலகன் மாதிரி எமோஷனல் ஹிட்ஸ் கொடுத்திருக்காரு. இப்போ விக்ரம் சாரோட மாஸ் ஆக்ஷன் ரூட்ல போறாரு. இந்த படத்தை வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் தான் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. ஆல்ரெடி பிரேம்குமார் 96 பார்ட் 2 பண்ண இந்த பேனர்ல கமிட் ஆயிருக்காரு. இப்போ அகைன் விக்ரம் சாரோட படமும் ஆட் ஆயிருக்கு. வீரதீர சூரன் படத்துக்கு அப்புறம் விக்ரம் சார் நடன ஸ்வின் டைரக்ஷன்ல தான் நடிக்கிறதா இருந்தாரு. ஆனா சில காரணங்களால அந்த படம் டிலே ஆயிடுச்சு. இப்போ பிரேம்குமார் படத்துல ஃபுல் ஃபோக்கஸ் கொடுக்க போறாரு. இந்த படத்துக்கு எப்ப ஷூட்டிங் போறாங்கன்னு சீக்கிரமே அனௌன்ஸ்மெண்ட் நம்ம எதிர்பார்க்கலாம். நம்ம சூர்யா சார் அடுத்து நடிச்சு வெளிவர போற படம் தான் கருப்பு. இந்த படத்தை ஆர்ஜே பாலாஜி தான் டைரக்ட் பண்றாரு. இந்த படம் மூலமா தான் ஒரு பெரிய ஹீரோ வச்சு டைரக்ட் பண்ணியிருக்க படம். ஸோ ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி ரெஸ்பான்சிபிளா எடுத்திருக்காரு. இந்த படத்துக்கு மியூசிக் சாய் அபியங்கர். திங்க் மியூசிக் தான் இந்த படத்தோட ஆடியோ ரைட்ஸை வாங்கியிருக்காங்க. ஜூலை 23 சூர்யா சாரோட பர்த்டே ஸ்பெஷலா டீசர் வெளியாகும்னு எதிர்பார்க்கலாம். டைட்டில் மாதிரியே படமும் ரா எமோஷனல் அண்ட் பவர்ஃபுல்லா இருக்கும்னு நம்பலாம். நீங்க கருப்பு டீசர்ல என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கூலி படம் ஆகஸ்ட் 14 தியேட்டர்ஸ்ல ஒரு மாஸ் எக்ஸ்ப்ளோஷனுக்காக ரெடியா இருக்கு. இன்னைக்கு சன் பிக்சர்ஸ் ஒரு ஸ்பெஷல் 30 டே போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி படத்துக்கு வேற லெவல் ஹைப் இருக்கு. பிசினஸும் பெரிய லெவல்ல பண்ணியிருக்காங்க. இந்த படம் கண்டிப்பா பாக்ஸ் ஆஃபீஸ்ல கேரண்டீட் ரெக்கார்ட்ஸ் பிரேக் பண்ணும்னு எதிர்பார்க்கலாம். இந்த படத்துக்கான ப்ரொமோஷன்ஸை சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ட்ரெய்லர் ஆகஸ்ட் 2 ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ அடுத்தடுத்த அப்டேட்ஸ்க்கு ஃபேன்ஸ் ஆல்ரெடி ஃபுல் வெயிட் மோட்ல இருக்காங்க. பிரபுதேவா அண்ட் வடிவேலு காம்போ பேக் ஆஃப்டர் இயர்ஸ். ஆமாங்க, ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த லெஜெண்டரி ஃபன் காம்போ அகைன் ஸ்கிரீன்ல ஷேர் பண்றாங்க. இவங்க காம்போல வெளியான எல்லா படமுமே செம்ம லாஃப் ரைட்டா இருக்கும். ஸோ இப்போ இந்த புது படம் மூலமா நமக்கு எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்க போறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த படத்தை டார்லிங் படம் எடுத்த சாம் தான் டைரக்ட் பண்றாரு. மியூசிக் யுவன் சங்கர் ராஜா பண்றாங்க. கண்ணன் ரவி தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாரு. நீங்க இந்த படத்துக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பன் பட்டர் ஜாம் இந்த படம் மூலமா தான் பிக் பாஸ் ஃபேம் ராஜு ஹீரோவா அறிமுகமாகிற படம். ட்ரெய்லர்ல ஒரு ஃபன் அண்ட் எமோஷனல் ரைடா பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. படத்துல கனாக்காலம் காலங்கள் ஃபேம் மைக்கிளும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல்ல நடிச்சிருக்காரு. அவரை பார்க்குறப்ப கண்டிப்பா நாஸ்டாலஜிக் த்ரோபேக்கா இருக்கும். ட்ரெய்லர்ல பார்த்த மாதிரியே ராஜு ரொம்ப நேச்சுரலா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. தியேட்டர்ஸ்ல ஜூலை 18 ரிலீஸ் ஆகுது. நீங்க ட்ரெய்லர் பார்த்தாச்சா என்ன ஃபீல் பண்றீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஜோஜு ஜார்ஜும் ஊர்வசி மேமும் இணைஞ்சு நடிக்க போற படம் தான் ஆஷா. இந்த படத்தை தமிழ், மலையாளம், தெலுங்குன்னு மல்டிலிங்குவல்ல எடுக்க போறாங்க. இந்த படத்துக்கான ஷூட்டிங்கும் சீக்கிரமே ஸ்டார்ட் ஆக போகுது. இன்ட்ரெஸ்டிங் பார்ட் என்னன்னா, ஜோஜு ஜார்ஜும் ஒன் ஆஃப் தி ரைட்டரா இந்த படத்துக்கு ஸ்டோரி எழுதியிருக்காரு. இவர் ஆல்ரெடி போன வருஷம் வெளியான பனி படத்துக்கு இவரே டைரக்ட் பண்ணி எழுதவும் செஞ்சிருந்தாரு. அந்த படத்துக்கு கிரிட்டிக்ஸ் அண்ட் ஆடியன்ஸ் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிருந்துச்சு. அதனால ஆஷா படம் கூட கண்டென்ட் ரிச் எமோஷனல் ரைடா இருக்கும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த காம்போ பத்தி உங்க எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் கூலி படத்தை முடிச்சுட்டு இப்போ ஜெயிலர் 2ல பிஸியா நடிச்சிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் அவர் யாரோட படம் பண்ண போறாருன்னு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்த நிலையில இப்போ ஒரு சர்ப்ரைசிங்கா ஒரு நியூஸ் வெளியாயிருக்கு. பஸ் என்னன்னா, மகாராஜா படம் எடுத்த நித்திலன் சுவாமிநாதன் கூட சூப்பர் ஸ்டார் நெக்ஸ்ட் படம் பண்ண போறதா சொல்றாங்க. இது உண்மையா ஃபால்ஸ் நியூஸான அபிஷியலா இன்னும் சொல்லல. ஆனா நெகோசியேஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு இண்டஸ்ட்ரியில பேசிக்கிறதா சொல்றாங்க. இந்த காம்போ மட்டும் கன்ஃபார்ம் ஆனா சூப்பர் ஸ்டாரை ஒரு வேற லெவல் கண்டென்ட் ஓரியன்டட் ஸ்டைல்ல பார்க்க வாய்ப்பு நிறைய இருக்கு. ஆக்ஷன் பிளஸ் சாலிட் ரைட்டிங் கேரண்டீட். இந்த படத்தை ரெட் ஜெயின் மூவிஸ் தான் ப்ரொடியூஸ் பண்றதா சொல்றாங்க. இந்த நியூஸ் எல்லாமே எந்த லெவலுக்கு உண்மைன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். விஷாலோட அடுத்த படம் அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் விஷாலோட அடுத்த படம் அபிஷியலா அனௌன்ஸ் ஆயிடுச்சு. படத்துக்கான பூஜை சமீபத்துல தான் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த படத்தை ஆர்பி சௌத்ரியோட ஐகானிக் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. இது இவங்க பேனர்ல எடுக்க போற 99வது படம். ஹீரோயினா ஹீரோயினா துஷாரா விஜயன் தான் ஹீரோயினா 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 துஷாரா விஜயன் தான் நடிக்க போறாங்க. டைரக்ஷன் ஈடி படம் எடுத்த ரவியர்ஸ் தான் பண்றாரு. ஒரு ஆக்ஷன் பிளஸ் எமோஷன் லோடட் மாஸ் என்டர்டைனர் லோடிங். விஷால் ஃபேன்ஸ் உங்க எக்ஸ்பெக்டேஷன் இந்த படத்துக்கு என்னன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.
மாரிசன் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. ட்ரெய்லர் பார்க்கும்போதே ஒரு எமோஷனல் பிளஸ் இன்டென்ஸ் ரைடா இருக்கும்னு கிளியரா தெரியுது. இந்த படத்துல ஃபஹத் ஃபாசில் ஒரு தீஃப் ரோல்ல பண்ணியிருக்காரு. அவர் டார்கெட் பண்ற பெர்சன் தான் வடிவேலு சார். இவர் ஒரு அல்சைமர் பேஷண்டா நடிச்சிருக்காரு. ரோட்ல ஸ்டார்ட் ஆற இவங்க ஜர்னி, எமோஷன், ஃபன், பெயின் எல்லாமே இருக்கும் போல. வடிவேலு சாரோட கேரக்டர் ஆக்டிங் சூப்பரா பண்ணியிருக்காரு. அவரோட யூசுவல் ஆக்டிங் பேட்டர்ன்ல இருந்து டோட்டலாவே டிஃபரெண்டான ஒரு ஸ்டைல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த படம் தியேட்டர்ஸ்ல ஜூலை 25 ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட ட்ரெய்லர் பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன? வடிவேலு சார் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கண்டட்டி படம் எடுத்த ராம் சங்கையா இப்போ கவின ஹீரோவை வச்சு ஒரு படம் எடுக்க போறதா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பிரின்ஸ் பிக்சர்ஸ் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்க. ரப்பர் பந்து மாதிரி கண்டென்ட் ரிச் படங்கள் கொடுக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அது. கண்டட்டி படம் போலவே இது ஒரு ஹார்ட் ஃபெல்ட் ரூரல் டிராமாவா இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த காம்போ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஜீவா ரீசெண்டா பிளாக் படம் மூலமா ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்ட்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாரு. ஆடியன்ஸ் கிட்ட டீசென்டான ரெஸ்பான்ஸ் கிடைச்சிச்சு. இப்ப அதே பிளாக் டைரக்டர் பாலசுப்ரமணி காம்போல ஜீவா 46 ஸ்டார்ட் ஆயிருச்சு. இந்த படத்தை கண்ணன் ரவி தான் ப்ரொடியூஸ் பண்றாரு. ஸோ இந்த படமும் பிளாக் படம் மாதிரியே ஒரு யூனிக்கான ஸ்டோரி லைன்ல டிஃப்ரெண்டா எடுக்க போறதா சொல்றாங்க. இந்த படம் மூலமா ஜீவா ஒரு பெரிய கம்பேக் கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கலாம். நீங்க ஆல்ரெடி பிளாக் படம் பார்த்திருந்தீங்கன்னா இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு எவ்வளவு இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுதான் இன்னைக்குள்ள லேட்டஸ்ட் சினிமா அப்டேட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃபேவரட் அப்டேட் என்னன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானும் பிரஸ் பண்ணுங்க. அன்டில் தென் கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். நன்றி, வணக்கம்.